மலை மீது குடிக்கொண்ட முருகனின் மலேசிய படை வீடுகளில் ஒன்றாம். பிரிஞ்சாங் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் மலேசியாவின் மிக குளிர்ந்த பிரதேசமாகவும் ஒரு பிரபலமான சுற்றுலாதலமாகவும் பல நூற்றாண்டுகளின் தொன்மையான பாரம்பரியத்தை கொண்டதாகவும் வடக்கே கிளந்தான் மாநிலத்தையும் மேற்கே பேராக் மாநிலத்தையும் தனது எல்லையாக கொண்ட கேமரன் மலை, ஆங்கிலத்தில் கேமரன் ஹைலேண்ட்ஸ் என்பார்கள். (712 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரந்து விரிந்து பல்லாயிரக்கணக்கான பல்வேறு சமூக மக்களை தன்னகத்தே கொண்ட விவசாய நிலம். கடல் மட்டத்திலிருந்து 3900 அடிகளுக்கு மேல் அமைந்திருக்கும் இம்மலை தொடரின் உயரமான பகுதியாக விளங்குவதுதான் இந்த பிரிஞ்சாங் நகரம். இது அந்நகர இந்தியர்களின் சமய அடையாளமாய் விளங்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் ஆங்கிலேயர்கள் தமது தோட்ட நிர்மாணிப்புகளுக்காக 1920ஆம் ஆண்டுகளில் இப்பகுதியை மேம்படுத்த துவங்கினர். அவர்களிடம் பணிபுரிந்த இந்தியர்கள் 1930 தகரக் கொட்டகையால் வேயப்பட்ட ஒரு ஆலயத்தை உருவாக்கி அதில் முருகப்பெருமானை வணங்கத் துவங்கினர். 1975ஆம் ஆண்டு இங்கு முதல் கும்பாபிஷேகமும் நிகழ்ந்தது. அன்று ஆலயம் இருந்த இடம் இது இல்லை, இங்குதான் முதலில் அமைந்திருந்தது. இட நெருக்கடி, பக்தர்களின் அதிகரித்த வருகை, பொதுநல வசதி குறைவு போன்ற காரணங்களால் 1992ஆம் ஆண்டு ஆலயம் இடம் மாற்றப்பட்டு இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. படிகள் ஏறி உள்ளே வந்தால் எளிமையினும் இனிமை காட்டுபவனாய் ஆலய மையமாய் உரை கொண்டுள்ளான் தமிழ்நாட்டின் பழனி முருகனை நினைவூட்டும் தண்டாயுதபாணி. வெள்ளியாலான வேலும் கொடியும் கையில் ஏந்தி 4½ அடி உயர உருவாய் வீற்றிருக்கும் முருகன் இங்கு வடகிழக்கு பார்த்த வண்ணம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு முன்பாக இருக்கும் இந்த மயில் வாகனமே பழைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு 50 வருட வரலாற்றின் அடையாளமாய் இன்றும் போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வாகனத்தின் பின்னால் இருக்கும் கொடிமரம் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு அதன் மீது உலோகத்தகடு போர்த்தப்பட்டு ஆசி வழங்குகிறது. அதேபோல் இவ்வாலயத்தின் ரதமும் தேக்கு மரத்தால் ஆனது. திருவிழா காலங்களில் இந்த ரதம் மலைப்பாதைகளில் பயணப்பட வேண்டும் என்பதால் இயந்திர வாகனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
18 சித்தர்களில் ஒருவராம் போகர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்கள் கொள்ளை நோய் மற்றும் இனம் தெரியாத பலவித நோய்களால் அவதிப்பட்டு மரணம் தழுவினர். இதனைக் கண்டு மனம் வெதும்பிய போகர் தான் கற்ற மருத்துவக் கலையை பயன்படுத்தி நவபாஷான சிலை ஒன்றை உருவாக்கினார். அதுவே பழனி மலை நாயகனாம் ஸ்ரீ தெண்டாயுதபாணி. அவரை தொழுது அவரை கழுவிய அபிஷேகம் உண்ட மக்கள் ஆரோக்கியம் பெற்றனர். அத்தகைய ஆண்டவரின் பிரதிபிம்பமாய் இங்கே அமைந்துள்ள பழனி முருகன் தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டு இங்கே கொணரப்பட்டவர். இவருக்கு இருபுறங்களிலும் இருக்கும் விநாயகர் மற்றும் மாரியம்மன் சிலைகளும் கூட மூலவரோடு சேர்த்து அதே இடத்தில் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டவையே. ஆறு நாட்கள் விழாவாக நடைபெறும் கந்தர் சஷ்டி விரதம், திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, பொதுமக்கள் உபசரிப்புடன் நிகழும் திருக்கல்யாண வைபவம் ஆகியன இவருக்கு இங்கே சிறப்பு நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. இவற்றுக்கெல்லாம் மேலாக சித்ரா பௌர்ணமி விழா மிக இன்றியமையாதது. 5 நாட்கள் கொண்டாடப்படும் அவ்விழாவின் கடைசி நாளில் வெளிவாசலில் அமைந்திருக்கும் இடும்பனுக்கு விமரிசையாக பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்நாட்களில் கொடியேற்றம் துவங்கி பால்குடம், காப்பு கட்டுதல், காவடி எடுத்தல் என்று ரத ஊர்வலம் வரை இடும்பனே இங்கே பிரதானப்படுகிறார். மூலவருக்கு வலதுபுற சன்னதியில் இருப்பவர் முதற் கடவுளாம் விநாயகப் பெருமான். இங்கே இவர் கமல கணபதியாய் வீற்றுள்ளார். வியாழக்கிழமைகள் தோறும் அருகம்புல் மாலை சாற்றப்பட்டு அகல் விளக்கேற்றப்பட்டு இவர் இங்கே வணங்கப்படுகின்றார். இவருக்கு வருடாந்திர கொண்டாட்டமாக அமைவது ஆவணி மாதத்தில் வரும் விநாயக சதுர்த்தியே. மூலவருக்கு இடதுபுற சன்னதியில் இருப்பவர் தமிழர்களின் ஆதிசக்தியாம் மாரியம்மன். பௌர்ணமி பூஜைகளின் போதும் ஆடி வெள்ளி பூஜைகளின் போதும் இவருக்கு 9 வகை அபிஷேகங்கள் இங்கு செய்யப்படுவது சிறப்பு. அதேபோல் 10 நாட்கள் உற்சவமாக நடைபெறும் நவராத்திரி பூஜைகளின் போது கொலுவைத்தும் சிறப்பிக்கப்படுகின்றது. கேமரன் மலையில் தென்னை, மா போன்றவை காய்க்காது, மல்லிகை செடி பூக்காது. ஆகவே ஆலயத்திற்கு இன்றியமையாத இவைகள் மலைக்கு கீழே இருந்து தருவிக்கப்படுகின்றன. இந்த 3 சன்னதிகளின் கோஷ்ட தெய்வங்களை வணங்கி வலம் வந்தால் நமக்கு தரிசனம் தருவது வசந்த மண்டபம். கணபதி, சிவன், அம்மன், வள்ளி தெய்வானையோடு முருகன் ஆகிய விக்கிரகங்கள் தம்மை நாடி வருவோருக்கு நன்மை பயக்கும் உற்சவர்களாய் அருள்பாலிக்கின்றனர். குழந்தை பாக்கியம், திருமணத் தடைகள், தொழில் விருத்தி ஆகியன மூலவரிடம் இங்கே மேற்கொள்ளும் பக்தர்களின் வேண்டுதல்களாக இருக்கின்றன. இவை நிறைவேறிய மகிழ்வில் தொடர்ந்து வருபவர்களும் உள்ளனர்.
சுற்றுவட்டார பக்தர்களுக்கு மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளின் பட்டியலிலும் இவ்வாலயம் குறிப்பிட்ட இடத்தை பிடித்துள்ளது. ஆலயக்கூரை மீது மயிலோடு விளையாடும் பாலமுருகனை காண்பதாக தமது அனுபவத்தை கூறியவர்களும் இங்கே நிறைய பேர். மலைப்பாதையில் செல்லும் வழிப்பயணிகளுக்கும் தரிசனம் தரும் மூலவர். பேர் வரை அமரக்கூடிய திருமண மண்டபம், 400 பேர் வரை உணவருந்தக்கூடிய சாப்பாட்டுக் கூடம், தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்களை கொண்ட கோபுரங்கள், தென்னிந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் தெய்வ திருவுருவங்கள், மேற்கூரையை அலங்கரிக்கும் புராண கதை ஓவியங்கள். 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலையும் ஆகம அமைப்பும் இங்கே வெகுவாய் குறிப்பிடத்தக்கவையே. அசையும் அசையா பொருட்களின் உள்ளுரை ஆத்மாவாக இருப்பது சூரியனே. மனிதர்களின் ஆதி கடவுளாக விளங்கியதும் சூரிய பகவானே. காரணம், அவரை சுற்றியே மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன என்பதே. சூரியனை சுற்றி அமைந்திருக்கும் இந்த நவகிரக சன்னதி இங்கே பிரசித்தம். ஆயுள் விருத்தியை தரும் சந்திரன், வெற்றிக்கான தைரியத்தை தரும் அங்காரகன், கல்வி ஞானம் அளிக்கும் புதன், நல்மக்கள், பேரினை வழங்கும் குரு, புகழும் செல்வமும் தரும் சுக்கிரன், ஆயுளின் அத்தனை பலன்களையும் தரும் சனீஸ்வரன், விஷஜந்துக்களிடமிருந்து காப்பாற்றும் ராகு, வெற்றிக்கும் புகழுக்கும் வாய்ப்புகளை தரும் கேது. இவர்களின் மையமாய் மண்ணுலக உயிர்களை ரட்சிக்கும் சூரிய பகவான். சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த சன்னதியை நாடி வரும் பக்தர்கள் அதிகம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியவனாய் விளங்கும் முருகப்பெருமானின் கருணையும் அருளுமே இங்கே பஞ்சாமிர்த பிரசாதம். வேண்டுதல் வேண்டாமை குறித்த தத்துவத்தை உணர்த்தவே இங்கு இறைவன் துறவி கோலம் பூண்டிருப்பதன் நோக்கமாக கூறப்படுகிறது. கேமரன் மலை பிரிஞ்சாங் பட்டணத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணியின் அடி தொழுவோம், அருள் பெறுவோம்.